வெல்கம் டு மேகம் சேனல். இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 95,000 விலையில உலகத்திலேயே தி வேர்ல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் ஃப்ரீடம் இதுதான் வந்து பஜாஜ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்ல 330 கிலோமீட்டர் வந்து பைக் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கறதா பஜாஜ் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சூப்பர் டூப்பர் அப்டேட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஎன்ஜில பைக் வந்து பஜாஜ்ல எப்ப வெளியிடுவாங்க அப்படின்றது ரொம்ப ஆர்வமாவே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம்ல இந்த பைக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க பஜாஜ் நிறுவனம். ஸோ இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். பஜாஜ் நிறுவனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 95,000 விலையில சொல்லியிருக்காங்க. இந்த பைக் வந்து சிஎன்ஜி டைப்ல வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க பஜாஜ் நிறுவனம். இதுல வந்து என்னன்னா 3 வேரியன்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்ல பஜாஜ் ஃப்ரீடம் 125 டிஸ்க் எல்இடி டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்டோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,10,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் விலையில வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் 125 ட்ரம் எல்இடி டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,05,000 ரூபாய் விலை வந்து எக்ஸ்ஷோரூம் விலையில நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் 125 ட்ரம் டைப் இந்த பைக் தான் 95,000 ரூபாயில வந்து கிடைக்குதா பஜாஜ் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பஜாஜ் நிறுவனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎன்ஜி டேங்க் வந்து அதுல பொருத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து பெட்ரோல் டேங்க் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 2 டேங்குமே ஒரே டைப்ல ஒரே இடத்துல ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த சிஎன்ஜில வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கிலோ கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வந்து போட்டுட்டு 2 கிலோ கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கேஸ்ல ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து சுவிட்ச் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பெட்ரோல்ல ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட்ரோல் மோட்ல வந்து மாத்திக்கலாம். சோ ரெண்டு வந்து சுவிட்ச் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ற மாதிரி சுவிட்ச் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோ லிங்க்டு டைப் சஸ்பென்ஷன் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க இந்த பைக்ல. இந்த பைக்கோட ஃப்ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போஸ்டு ட்ரெலிஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. ஷீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல லென்த்தி ஷீட்டா வந்து கொடுத்திருக்காங்க. கம்ஃபர்ட்டபிளா குவாலிஃபைட் ஷீட்டா வந்து கொடுத்திருக்காங்க பஜாஜ் நிறுவனம். கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஒயிட் டைப்ல வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேபியன் ப்ளூ டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. எப்போனி பிளாக் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரேசிங் ரெட் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. கிரே டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கலர்ல வந்து இந்த பைக் வந்து நமக்கு அவைலபிளா கிடைக்குது. இந்த பைக்கோட கம்ஃபர்ட் பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து 16 இன்ச் பேக் வீல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு வெய்ட் ஹேண்டில் பார் வந்து கொடுத்திருக்காங்க. அது நல்ல ஒரு நம்ம ஸ்ப்ளெண்டர் ஹோண்டா அந்த மாதிரி டைப்லயே வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நார்மலா இந்த பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல் டேங்கா நம்ம எப்பயும் போல நார்மல் பைக்ல இருக்கிற மாதிரியே ஆன் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப்ல தான் இந்த 2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து மொபைல வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் 9.5 PS அட் 8000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. டார்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.7 NMல அட் 5000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல வந்து நம்ம ஒரு 2 லிட்டர் சிஎன்ஜி கேஸ் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா 90.5 கிலோமீட்டர் பர் அவர் டைப்ல 200 கிலோமீட்டர் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். பெட்ரோல் வந்து நம்ம 2 லிட்டர் போட்டோம் அப்படின்னா 130 கிலோமீட்டர் மைலேஜ் ரேஞ்ச் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சிஎன்ஜியில் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். பெட்ரோல் வந்து 130 கிலோமீட்டர் வந்து ஓட்டிக்கலாம். ஆவரேஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து டாப் மோஸ்டா வந்து நம்ம மைலேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ மைலேஜ் வந்து எந்த ஒரு பைக்லையுமே இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லலாம். ஸோ மைலேஜ் அண்ட் சிஎன்ஜி கேஸோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லீஸ்ட் பிரைஸா இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த பைக் வந்து அதிகமாக மூவ் ஆகும். மைலேஜ் பார்த்து ஓட்டுறவங்களுக்கு மத்தியில் இந்த பைக் அதிகமாக ஒரு விற்பனைக்கு அதிகமாகும் அப்படின்றதே நம்ம எதிர்பார்க்கலாம். சேஃப்டி சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎன்ஜிக்கு நல்ல ஒரு ட்ரைலிஸ் ஃப்ரேம் டைப்ல ப்ரொடக்டிவா வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி சிலிண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டிஃபைடு PESO சர்டிஃபைடா வந்து சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் டைப்ல 4 ஸ்ட்ரோக் டைப்ல ஏர் கூல்ட் இன்ஜினை வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.5 PS அட் 8000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.7 NMல அட் 5000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 12.5 லிட்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிலோவில் வந்து 2 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க.
பெட்ரோல் கெப்பாசிட்டி 2 லிட்டர் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் பார்த்து ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜை வந்து கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மைலேஜுக்கு இந்த 1,10,000 ரூபாயில் வந்து நியராக மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பைக் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. இது வந்து உலக அளவில் சிஎன்ஜி பைக்கில் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பைக்கு. இந்த பைக் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் மைலேஜ் பார்த்து ஓட்டக்கூடிய இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக செலவாகணும் அப்படின்றவங்க மத்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் டூப்பர் ஆஃபர் சூப்பரான ஒரு அமோகமான வரவேற்பு பெறக்கூடிய பைக் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஎன்ஜி பைக் தாங்க. ஸோ இந்த பைக் வந்து விரைவில் நம்ம ஷோரூம் போயிட்டு இந்த பைக்கோட இன்னும் வந்து ரிவ்யூ வந்து நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.